வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான டேம் 1க்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், நமக்கு எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸுங்க நமக்கு வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5th நம்ம வந்து தமிழுக்கு ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். அது பார்க்கல நம்ம சேனலில் இருக்கவே பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு என்ன பாடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். அதாவது ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லெசன் தான் இது. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எத்தனை நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 82ல் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ 82 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட்டு 5 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எ டே இன் மார்ஸ் இஸ் கால்டு டேஸ். ஆன்சர் வந்து சோல், SOL சோல். அடுத்து செகண்ட் ஒன், டேஸ் இஸ் கால்டு த ரெட் பிளானட். ஆன்சர் வந்து மார்ஸ் இஸ் கால்டு த ரெட் பிளானட். அடுத்து தேர்ட் ஒன், அவர் பிளானட் இஸ் கால்டு த டேஸ். நம்மளோட பிளானட் நேம் என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, எர்த்துன்னு போட்டுக்கோங்க. டெஸ்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், வி கெட் வாட்டர் பை பார்னிங் டேஸ். ஆன்சர் வந்து ஃபியூல்ஸ். அதாவது மார்ஸில் வந்து எப்படி தண்ணி கிடைக்கும்னா அவங்க வந்து செய்வாங்க, அந்த ஃபியூல்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணி தான் வாட்டர் வந்து இது பண்ணுவாங்களாம். நம்மளுடைய எர்த்தில் நமக்கு எப்படி வாட்டர் கிடைக்கும், நமக்கு வந்து மழை பெய்கிற மூலமாக வந்து வாட்டர் கிடைக்கும். அடுத்து 5th ஒன் பாருங்கள், த டேஸ் ஆர் ட்ரையிங் டு பெர்ஃபார்ம் மார்ஸ். ஆன்சர் வந்து அஸ்ட்ரானமர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த மேன் டெஸ்ட்ராய்டு டேஸ். ஆன்சர் வந்து எர்த். மேன் வந்து என்ன செய்கிறான், எர்த்தை வந்து பாலாக்குறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், இந்த எர்த் வி கெட் வாட்டர் ஃப்ரம் டேஸ். ஆன்சர் வந்து ரெயின். நம்ம எர்த்தில் வந்து எங்கேருந்து தண்ணி பெறுதோன்னு சொல்லி கேட்டோம், ரெயின். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், இன் மார்ஸ் டேஸ் எர்த் டேஸ் மேக் ஏ இயர். ஆன்சர் வந்து 687 டேஸ். நம்மளுடைய எர்த்தில் நமக்கு வந்து 1 இயருக்கு வந்து எவ்வளோ டேஸு, ஆனால் அங்கே வந்து மார்ஸில் பார்த்தீங்கன்னா 687 டேஸ் தான் ஒரு இயராக. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், யூ டோன்ட் நீட் டேஸ் அண்ட் டேஸ் இன் த எர்த். நமக்கு வந்து இப்போ மார்ஸில் இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியுமா, இப்போ ஸ்பேஸுக்கு போனால் நமக்கு என்னெல்லாம் தேவை, கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் சூட் வேணும். அடுத்து வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும். ஆனால் நம்ம வந்து நம்ம எர்த்தில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஸ்பேஸ் சூட் தேவையில்லை. அடுத்து வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தேவையில்லை. அடுத்து 5th ஒன் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்டு 5th ஒன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்டு வாட்டர் இன் த மார்ஸ் ஆர் நாட் டேஸ். ஆன்சர் வந்து ரியல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி. பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. இட் வாஸ் த இயர் 2068. Humans had destroyed the earth and started colonizing the red planet Mars. ஸோ அந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நேம் த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். ஸோ இதற்கான ஆன்சர் பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா, கேரட்ஸ் வேர் அந்த நேம்டு வெஜிடபிள்ஸ் இருக்கா அதை வந்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா, கேரட்ஸ் வேர் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். கேரட்ஸ் வேர், அது பின்னாடி அந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள், ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் ஃபுல்லாமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ஏ சோல், ஹவு மெனி சோல்ஸ் மேக் ஏ இயர். ஸோ இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், பேஜ் நம்பர் 81ல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் பாயிண்ட் எதுனா, இந்த மார்சியன் சோலார் டே ஏ மார்சியன் டே. இதை மட்டும் அதை எழுதிக்கோங்க. செகண்ட் லைன் என்னதுன்னா பாருங்கள், நமக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து த சோல் இஸ் ஏ மார்சியன் சோலார் டே. வந்து இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன் மார்ஸ் 668 சோல்ஸ் மேக் ஏ இயர். இதான் செகண்ட் லைன். செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் நான் அப்படியே சொன்னேன், இது வந்து செகண்ட் பாயிண்ட். மொத்தம் நமக்கு 2 பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட் மட்டும் குறிச்சிக்கோங்க. நமக்கு 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இன் மார்ஸ் 668 souls make a year. அவ்வளோதான். அடுத்து நம்ம 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம்.
பாருங்கள் ஹவ் இஸ் வாட்டர் ப்ரொடியூஸ்டு இன் மார்ஸ். இதற்கான ஆன்சர் நமக்கு 80வது பேஜில் இருக்குது. ஸோ 80வது பேஜ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு எத்தனாவது பேஜ்னா 80ஆம் பக்கம் சொன்னோன்னா அதில் பாருங்கள் நமக்கு வந்து 8வது லைனில் வி கெட் சொல்லியிருக்கு. பாருங்கள் 8வது லைனில் வி கெட் வாட்டர் ஃப்ரம் பர்னிங் ஃபியூல்ஸ். வி கெட் வாட்டர் ஃப்ரம் பர்னிங் ஃபியூல்ஸ். அதுதான் வந்து நமக்கு 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 5th கொஸ்டின். இன் தி ஸ்டோரி வாட் ஹேப்பன் டு த எர்த். இதற்கான ஆன்சர் காமிச்சிருக்கு, அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் சுட் வி டு சேவ் த எர்த். நம்ம வந்து எர்த்தை சேவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரும் புக்கில் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கேன், அதை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து லெட்டஸ் பில்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 2 வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணால் ஒரு வேர்டு வந்து கிடைக்கும். அதான் என்னது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போ லைட் ப்ளஸ் ஹவுஸ் இதை நமக்கு என்ன கிடைக்கும், லைட் ஹவுஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள் மெயில் ப்ளஸ் பாக்ஸ், ரெண்டையும் ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், மெயில் பாக்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட்ச் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, மேன். சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும், வாட்ச்மேன். அடுத்து செகண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு என்ன ரெயின் இருக்குது, ரெண்டாவது போ இருக்குது. அப்படின்னா அது சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெயின்போ. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், நமக்கு ஸ்டார் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஃபிஷ் இருக்குது. அதை ரெண்டையும் ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டார் ஃபிஷ். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது, ஃபுட் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, பால் இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டையும் ஜாயின் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபுட்பால் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பியில் கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஹாஃப் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஹாஃப் கேட்டிருக்காங்க. நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபில் பண்ணி நம்ம வந்து ஒரு புதிய ஒரு காம்பவுண்ட் வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பேப்பர் போட்டு நியூஸ் பேப்பர். ரெண்டாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வீல் கொடுத்துருக்காங்க. வீல் கூட நம்ம எதை சேர்த்தா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும், சேர். வீல் சேர். இந்த இருக்குது பாருங்கள், வீல் சேர். அடுத்து நமக்கு ஃபோர்த்து பாருங்கள், சாரி இது தேர்ட் ஒன் பாருங்கள், பேஸ்கெட் இருக்கா, பேஸ்கெட். இங்கே என்ன போடணும், அப்போ நம்ம பால். அப்போ ரெண்டு சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், பேஸ்கெட் பால். ஸோ பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன செய்யணும், மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எது கூட மேட்ச் பண்ணணும், பேக் கூட. என்ன ஆன்சர் கிடைக்கும், ஹேண்ட் பேக். அடுத்து பாருங்கள், இயர் காது கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிங், இயர் ரிங். அடுத்து ட்ராகன் ஃப்ளை. அது நமக்கு ஜெல்லி கொடுத்துருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ் இங்கே சேர்த்துக்கோங்க. ஜெல்லி ஃபிஷ் இது வராது, ஜெல்லி ஃபிஷ். ஸோ நம்ம சைடில் எழுதியிருக்கா பார்த்தீங்களா, அதை அப்படியே நேராக எழுதிக்கோங்க. பாருங்கள், ட்ரா அண்ட் ரைட் யுவர் ஓன் காம்பவுண்ட் வேர்ட். நம்ம வந்து ஒரு படம் வரைஞ்சி அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு காம்பவுண்ட் வேர்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன படுத்துக்கோங்க, ஒரு சன் படம் வரைஞ்சிக்கோங்க. செகண்ட் என்னது, ஒரு பூ படம் வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து சன், இது வந்து ஃப்ளவர். சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும், சன்ஃப்ளவருங்கிற ஒரு பூ கிடைச்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் இதுக்கு வந்து இதான் எழுதணும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு காம்பவுண்ட் வேர்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து அது இந்த மாதிரி படம் போட்டு அதில் பேரை கீழே எழுதி நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இது பாருங்கள், இப்போ நமக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணி கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு எழுத சொல்லியிருக்காங்க. முதல் என்ன கொடுத்துருக்காங்க, கப் கூட எது சேரும், கப்பால் ஏதோ இது இருக்கா, வேர்ட் இருக்கா, இல்லை. ஸோ அப்படின்னா என்ன வரும் நமக்கு, கப்போர்ட். ஸோ கப்போர்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாருங்கள், நம்ம கவ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்போ இது டோர் வருமா, பாய் வருமா, கவ் பாய். ஸோ கவ் பாய் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மூன் கொடுத்துருக்காங்க. மூன் லைட், மூன் பேப்பர். நமக்கு எந்த வேர்டு இருக்குது, மூன் லைட் தான் இருக்குது. ஸோ மூன் லைட் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரெயின் சேர், ரெயின் கோட். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ரெயின் கோட். ஸோ ரெயின் கோட் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பியாண்ட் த யூனிவர்ஸுங்கிற நம்ம இந்த பாடலுக்கான ஆன்சரை வந்து இந்த போயத்துக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.